ஒரு 1/4 கிலோ மைக்க புடிச்சிட்டு 35 டிகிரில நின்னு 1/2 மணி நேரம் பிரச்சாரம் பண்ண முடியல விஜயால. நான் தான் ஹீரோன்னு ஊரூரா வந்து பேசுறாரு. அவர் ஹீரோவா? அவர் கூடவே இன்னொரு ஹீரோ இருக்காரு. அவருக்கு முதுகெலும்புல 30 சர்ஜரி நடந்திருக்கு. ஆனாலும் அவரோட முதுகு குனியாது, எப்பவுமே நிமிர்ந்து நிற்கும். கருணாநிதிய மேடையில வச்சுக்கிட்டு தைரியமா கருத்து சொன்னவர். சொந்த ரசிகர்களை முடிஞ்சா படம் பாருங்க, வேலைய பாருங்க, குடும்பத்தை நல்லா பாருங்கன்னு நல்ல விஷயங்களை ரசிகர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அஜித் சார். அவர் ஹீரோ. தாத்தா, அப்பா, மகன், பேரன்னு 4 தலைமுறைக்கு சூப்பர் ஸ்டார் அவரு. அவர் நினைச்சிருந்தா அரசியலுக்கு வந்திருக்கலாம். ஆனா எனக்கு உடம்பு ஒத்துழைக்கல, என்ன நம்பி வந்த ரசிகர்களோட வாழ்க்கையை நான் பலியாக்க விரும்பலன்னு உண்மையை சொல்லி நேர்மையா அரசியலை விட்டு விலகினாரு வீர ரஜினி சார். அவர் ஹீரோ. இப்படி அடுத்தவங்களை நம்பி வந்து அரசியல் பண்ற விஜய் எல்லாம் ஹீரோவா? விஜய் சொல்லி தப்பில்ல. அப்பா அம்மாவை மதிக்காம, கட்டின புருஷனை மதிக்காம, நம்பி வந்த பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு இந்த கூட்டத்துக்கு வந்து நசுங்கி சாகுறாங்களே, அவங்கள சொல்லணும். விஜய் என்னமோ புள்ள பூச்சிதான், கூட இருக்கிறது எல்லாமே விஷ பூச்சி. தேவையில்லாம அவர் அரசியலுக்கு கூட்டிட்டு வந்து அவரோட குடும்ப வாழ்க்கையும் கெடுத்துட்டாங்க, சினிமா வாழ்க்கையும் கெடுத்துட்டாங்க. இன்னைக்கு அவங்களோட கூட்டம் எல்லாம் ஒரு வெறியோட இருக்காங்க. இந்த வெறியில இருக்கும் போது நம்ம என்ன சொன்னாலும் புரியாது. காலம் பேசாது, ஆனா பதில் சொல்லும். நம்ம இங்க எதிர்க்கிறது புதுசா வந்த ஆக்டர் விஜய் மட்டும் அல்ல, திருட்ட திமுகவோட ஆளுங்கட்சி எம்எல்ஏ. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.